நான் ஒரு 10 ரூபா கொடுத்தாலுமே இன்னும் கொடுத்துருக்கலான்னு தோணும். சரிங்களா? அதே மாதிரி நம்மக்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பணம் இருந்திருக்கலாமேன்னு தோணும். ₹1,00,000 சேர்த்தாலும் ஐயோ நம்ம இன்னும் கோடிக்கணக்கில் சேர்க்கணும்னு தோணும். ஒரு காரை வாங்கினா ஐயோ நம்ம இன்னும் ஒரு வேனை வாங்கியிருக்கலான்னு தோணும். இல்லைனா டாட்டா சும்மா வாங்கியிருக்கலான்னு தோணும். ஆனால் சாப்பிட்ற விஷயம் மட்டும்தாங்க போதும்னு தோணுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வயிறார போட்டுருங்க. சரிங்களா? அதுவும் ஃபங்க்ஷனுக்கெலாம் கூப்பிட்டு அப்படி பண்ணாதீங்க. நம்ம வாழ்த்துறது ரொம்ப முக்கியம். ஐயோ இவங்க ஃபங்க்ஷனுக்கு போகணும் சாப்பிட்டுன்னு சொல்கிறேன் பாருங்கள், அது சாப்பாடு நீங்கள் போடுறதுனால இல்லைங்க, அது ஒரு வாழ்த்து. புரியுதுங்களா இல்லைங்களா? அதில் போய் இல்லைங்க இப்படி குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் பட்னி போகிறதா நியாயமாங்க? அதெல்லாம் எதுக்குங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அவங்க வீடாக இருந்தால் எல்லாம் போய் சமைச்சு சாப்பிடுவாங்க. ஒரு பஸ்ஸு வேனில் போகும்போது எங்கெங்க சமைச்சு சாப்பிடுவாங்க? யோசிங்க. விளையாட்டு இல்லை, ஒரு சைக்கோ கேரக்டர் அது. ஒரு பட்னியில் வேடிக்கை பார்க்குறதெல்லாம்